தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் கனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் கனமழை, குறிப்பா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன? தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மழையினுடைய அளவு தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மார்ச் கடைசி ஏப்ரல் மாதத்தில் நம்ம காற்று முறிவு பார்ப்போம். அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் பெரும்பாலும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கும். நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் அப்போ தான் வரும். ஜூன் மாதம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தென்மேற்கு பருவமழை காலம் இருக்கும். அந்த தென்மேற்கு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பு காற்று கிழக்கிலிருந்து மேற்காக மாறும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பருவகாலம் துவங்கும். ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மாதத்து வாக்கில் நமக்கு இந்த தென்னிந்திய தீபகற்பத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், மேற்கு கரையோர பகுதிகளில் படிப்படியாக காற்றின் திசை மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த திசைக்கு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த காற்று முறிவின் காரணமாக நம்ம இந்த இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன மழையை பார்ப்போம். அதுதான் இப்போ திரும்பவும் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியும் இருக்கு. அதன் காரணமாக ஈரப்பதம், வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கிழக்கிலிருந்து மேற்காக செலுத்தப்படுகிறது. அதன் காரணமாக நம்ம பரவலாக நாளையிலிருந்து ஒரு 3-4 தினங்களுக்கு உட்புற தமிழகம், தென் தமிழகம், டெல்டா போன்ற பகுதிகளில், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், உட்புற கர்நாடக பகுதிகளில் பரவலாக நம்ம மழை பார்க்கலாம். நிச்சயமா ஏப்ரல் மாதத்தில் இதுபோன்று மழை பெய்வது வழக்கம் தானா, இல்லை காலநிலை மாற்றம், வெப்பம் அதிகரிப்பது போன்ற பல்வேறு விதமான காரணங்களால் இந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் எடுத்துக்கோங்களா. பெங்களூர் பெரும்பாலும் அது அதிக மழை பெய்யக்கூடிய மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரான்சிஷன் தண்டர்ஸ்டார்ம்ஸ் சொல்லுவோம். அதாவது காற்றின் திசை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி, அதாவது கிழக்கிலிருந்து மேற்காகவோ இல்லை மேற்கிலிருந்து கிழக்காகவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு முன்னாடி மேற்கிலிருந்து காற்று கிழக்குக்கு மாறும். ஸோ இந்த இரண்டு மாறக்கூடிய அந்த காலங்களில் தான் பெங்களூர், தமிழகத்தின் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்ட அந்த பகுதிகளெலாம் பெரும்பாலும் இடிமின்னலுடன் கூடிய மழையை அவங்க பார்க்குறாங்க. அதாவது ஏப்ரல் மே மாதம், அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இந்த பீரியடில் தான் அவங்களுக்கு அதிக மழை கிடைக்கும். ஸோ இது நம்ம காலநிலை மாற்றம்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் உட்புற பகுதிகளில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் பாலக்காடு கணவாய் பகுதிக்கு நேர் கிழக்கு பகுதியில் இருக்குது. அதனால் தென்மேற்கு பருவமழை காலங்களில் அவங்களுக்கு பெரும்பாலும் மழையே இருக்காது. ஏன்னா காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை காலங்களில் அவங்களுக்கு ஒரு சலனம் கடலோர தமிழகத்தில் கடந்து உட்புற பகுதிக்கு நகரும் போது தான் அவங்களுக்கு மழை இருக்கும். பட் அவங்களுக்கு இதே மாதிரி இந்த காற்றின் திசையை மாறும்போது நான் சொன்ன மாதிரி வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை இந்த காலங்களில் அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இது காலநிலை மாற்றம் கிடையாது. உட்புற பகுதிகள் பெரும்பாலும் இந்த மாதிரி காற்றின் திசை மாறும்போது வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை ஏற்படும். நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்டது போல இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. பொதுவா இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த கீழடுக்கு சுழற்சி தான் புயலாக உருமாறி நம்மளுக்கு அதிகப்படியான மழையை கொடுக்கும். அது போன்ற நிகழ்வு இது போன்று வெயில் காலங்களில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச் பெரும்பாலும் வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கக்கூடிய மாதங்கள். ஏப்ரல் மாதத்துலேருந்து படிப்படியாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஏப்ரல், மே, அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதம் தான் பெரும்பாலும் புயலுக்கான அதிக வாய்ப்புள்ள காலம் நம்ம சொல்லலாம் வட இந்திய பெருங்கடல் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மேலடுக்கு சுழற்சி இல்லை வளிமண்டல சுழற்சி சாதகமான சூழல் நிலவும் பட்சத்தில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் ஒரு புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வானிலை படிவங்கள் ஒரு சில நேரத்தில் ஒரு புயல் உருவாகக்கூடிய சூழல் காட்டுச்சு. பட் சாதகமான சூழல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் 2 கிழக்கத்திய அலைவுகள், அதாவது ஈஸ்டர்லி வேவ்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில், அதுவும் சலனம் தான், ஒரு மேலடுக்கு சுழற்சி மாதிரி ஒரு சலனம் தான். 2 ஒன்றின் பின் ஒன்றாக வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. பட் இது பெரும்பாலும் இது இரண்டுமே கிழக்கத்திய அலைவுகளாக, அதாவது ஒரு வலுவில்லாத ஒரு சலனமாக மழை கொடுக்கக்கூடிய சலனங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தற்போதைய சூழலில் வானிலை படிவங்களை பார்த்தோம்னா பெரும்பாலும் புயலுக்கான சாதகம் ஆன சூழல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
பட் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. ஏப்ரல் மே மாதத்துலேயும் இந்த மாதிரி வளிமண்டல சுழற்சி சாதகமான சூழல் நிலவும் பட்சத்தில் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிச்சயமாக சார். ஏப்ரல் மாதங்களில் அடுத்தடுத்து 2 சலனங்கள் உருவாகி நம்மளுக்கு மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த ஒரு வாரத்திற்கான முன் அறிவிப்புல ஒரு வாரமும் தமிழ்நாட்டில் லேசான மழை தொடரும், ஒரு சில இடங்கள்ல கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இல்லை, அதாவது வடகிழக்கு பருவமழை மாதிரி நம்ம தொடர்ந்து மழை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சலனம் அந்த பாதை வரும்போது சாதகமான சூழல் இருக்கும்போது மழை இருக்கும். ஸோ இது ஒரு 3-4 தினங்கள் மழை நிகழ்வு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோடைக்காலம், அதனால் திரும்பவும் வெயில் வரும். ஸோ இப்போ இந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி வரைக்கும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் பரவலாக தமிழகத்தின் பகுதிகளில். சனி ஞாயிறு திரும்பவும் தெளிந்த வானம் வரும்போது வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வட தமிழக பகுதிகளில் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். திரும்பவும் அடுத்த சலனம் வரும்போது இந்த மாதிரி மழை நிகழ்வுகள் மற்றும் மேகமூட்டமான வானிலை காரணமாக வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ இது இந்த மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆல்டர்னேட்டிங்காக ஒரு மழை நிகழ்வு, அதுக்கப்புறம் வெயில் நிகழ்வு, திரும்பவும் அடுத்த சலனம் வரும்போது மழை நிகழ்வு, அந்த மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு உட்புற பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர தமிழகத்தில் பெரும்பாலும் காற்றின் திசை சாதகமாக இருக்காது. அதனால நமக்கு சென்னை போன்ற வடகடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்தியம் கொஞ்சம் குறைவு. மழை இருக்கலாம், காலை நேரங்களில் மழை இருக்கலாம். ஏன்னா கிழக்கிலேருந்து எப்பயுமே ஈரப்பதம் வந்துச்சுன்னா மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதிகாலை நேரங்களில் நம்ம லேசான மழை இல்லை சாரல் மழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் சற்று மிதமான மழை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். வட தமிழ்நாடு கம்பேர் பண்றப்ப தென் தமிழ்நாட்டில் தான் இம்முறை அதிகப்படியான மழை இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில். நம்ம சென்னையை பொறுத்தளவுக்கு வட தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளெல்லாம் லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்கீங்க. அடுத்து வெயிலுக்கு வருவோம். கோடை காலம், வெயில் வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்லாம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல அதிகமாக பதிவாகிக்கிட்டே இருக்கு. ஏப்ரல் மாதம் இன்னும் அந்த சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வெயிலின் தாக்கத்தை நாம் இப்போதே உணர்வதற்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஆண்டு வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது அந்த டிகிரி செல்சியஸ்ல ஃபாரன்ஹீட் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது பார்த்தீங்கன்னா நீண்டகால வானிலை படிவங்கள் இந்திய வானிலைத்துறை நேற்று கூட மார்ச் மாதத்தோட அவங்களோட இது கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல், மே, ஜூன் இது கொடுத்துருந்ததுல பெரும்பாலும் தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் தென் பகுதிகளில், அதாவது தமிழகம், கேரளா மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இயல்பு ஒட்டிய அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராயலசீமா, தெலுங்கானா போன்ற வட தென்னிந்திய தீபகற்ப பகுதிகள் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிலின் தாக்கம் ஏப்ரல் மாதம் மற்றும் ஏப்ரல், மே, ஜூன் பகுதிகளில் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. வட கடலோர தமிழகம் சற்று இயல்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். வட கடலோர தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதி, அதாவது சென்னை மற்றும் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை போன்ற அந்த மாவட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் உட்புற பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக அங்கே இருக்கலாம். பெரும்பாலும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்துருச்சுன்னா உங்களுக்கு மேற்கு உட்புற தமிழகம், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைஞ்சிரும். அதே மாதிரி தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை இருந்துச்சுன்னா வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும். தற்போதைய சூழலை பார்த்தீங்கன்னா ராயல்சீமாவில் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும்ங்கிற வானிலை படிவுகள் கூற்றுப்படி பார்த்தோன்னா வட தமிழகம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது தான். நிச்சயமாக சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, குளிர்ச்சியான செய்தி தான். இந்த ஒரு மாதம் முழுவதும் அவ்வப்போது லேசான மழை இருக்கும், சில இடங்களில் கனமழை இருக்கும். இதன் காரணமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் சற்று வெயிலினுடைய தாக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம கோடை காலத்தை அனுபவிச்சே தான் தேரணும் அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளித்துமே உங்களுடைய பதில்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.